பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை வாங்காம ஃபைனல் வெற்றியை கொண்டாடி இருக்காங்க. இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இவங்க 2 பேருக்கும் நடந்து முடிஞ்ச 2025 ஆசிய கோப்பை ஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தான் அணியை கடைசி ஓவர்ல இந்திய அணி வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்திய அணி கடைசி ஓவர்ல எப்படி ஜெயிச்சாங்க, எதனால கோப்பையை வாங்காம இந்திய அணி வெற்றியை கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் ப்ரிவ்யூ தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற சூரியகுமார் யாதவ் பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய பாகிஸ்தான் அணியில ஃபர்கட் ஜமான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கினாங்க. இதில் அதிரடியாக விளையாட ஃபர்கட் ஜமான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் தொடங்கினார். ஃபர்கான் இந்த மேட்ச்சில் அதே சதம் அடித்து சம்பவம் பண்ணார். ஆனால் ஃபர்கான் இந்த மேட்ச்சில் 38 பாலுக்கு 57 ரன், 5 பவுண்டரி, 3 சிக்ஸ், 150 கிட்ட சேக்கெட் வச்சிருக்கும் போது வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலில் திலக் வர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்தது வந்து ஆயுப் அதிரடி விளையாண்டாலும் 11 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் போட்ட பாலில் பும்ரா வேற லெவல் கேட்ச் எடுத்ததுனால அவர் வெளியேறி இருப்பார். ஃபர்கட் ஜமான் அதிரடியாக விளையாண்டுருப்பார். ஹசன் 2 பாலுக்கு டெவ்கோட்டில் அக்சர் பட்டேல் போட்ட பாலில் ரிங்கு சிங்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற அதிரடியாக விளையாண்ட ஃபர்கட் ஜமான் 35 பாலுக்கு 46 ரன், 2 பவுண்டரி, 2 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலில் குல்தீப் யாதவ்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறி இருப்பார். அதற்கப்புறம் உள்ள வந்த வீரர்கள் சொதப்பிட்டாங்க. குறிப்பாக சொன்னால் இந்த நேரத்தில் பாகிஸ்தான் அணி 12 ஓவருக்கு 120 ரன்களுக்கு கிட்ட அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆகிருப்பாங்க. அகார் 7 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற டலாட் அக்சர் பட்டேல் வீசிய பாலில் சஞ்சு சாம்சன்ஸை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பாங்க. முகமது நவாஸ் 9 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் ரிங்குட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற அஃப்ரிடி குல்தீப் யாதவ் போட்ட பாலில் எல்பிஐடி வெளியேறியிருப்பாங்க. அதுலேயும் குல்தீப் யாதவ் வீசிய கடைசி ஓவரில் 3 முக்கிய விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ஹரி ரஃபட் பும்ரா ஓவரில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறும்போது அவருடைய ஆக்ஷன்லேயே பும்ரா அவர்களை அவரை கலாச்சி வெளியே அனுப்பியிருப்பார். ஸோ இறுதியாக பாகிஸ்தான் அணி 19.1 ஓவரில் 146 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. பாகிஸ்தான் அணி ஒரு கட்டத்தில் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்ததுனால இந்திய அணி வேறு லெவலில் பந்து வீசினதுனால 146 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. ஸோ இந்திய அணி பந்து வீச்சு தரப்பில் எல்லாமே சூப்பராக பந்து வீசியிருப்பாங்க. பும்ரா 3 ஓவர் வீசி 25 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் வீசி 30 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும், அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 4 ஓவர் வீசி 30 ரன்களை வாரி கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டை எடுத்து கேம் செஞ்சராக மாறிட்டார். ஸோ பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவருக்கு 147 ரன் அடித்தா வெட்டின்னு ஒரு ஈஸியான டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாலும் இந்தியனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. இந்திய அணியை சேர்ந்த அபிஷேக் சர்மா 6 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது ஃபஹீம் போட்ட ஸ்லோயர் ரனில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் 5 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது அஃப்ரிடி போட்ட பாலில் அகார்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். ஸோ அடுத்ததாக உள்ளே வந்த திலக் வர்மா பொறுமையாக விளையாட கில் 10 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது ஃபஹீம் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். ஸோ இந்திய அணி 30 ரன்னுக்கு 3 விக்கெட் இழப்பிற்கு 4 ஓவரை முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த சஞ்சு சாம்சன் திலக் வர்மா கூட பார்ட்டிசிபேட் வச்சு போட்டி அங்கேருந்து அதிரடியாக எடுத்துகிட்டு போனாங்க. திலக் அதிரடியாக விளையாட சஞ்சு சிக்ஸர் பவுண்டரிமா பறக்க விட்டு சம்பவம் பண்ணார். ஆனால் சஞ்சு 21 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும் போது அகமத் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ளே வந்த தூபேக், திலக் வர்மா முக்கியமான நேரத்தில் பார்ட்டிசிபேட் அமைச்சாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் உள்ளே வரும்போது இந்திய அணி 40 பாலுக்கு 60 ரன் கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் தூபே 6 பவுண்டரிமா அடித்து எதிரணியை பறக்க விட்டார். கடைசி 7 பாலுக்கு 10 ரன் அடித்தா வெற்றி பெற சூழ்நிலை இருக்கும்போது தூபே அவுட் ஆகிருப்பார். தூபே 22 பாலுக்கு 33 ரன், 2 பவுண்டரி, 2 சிக்ஸ், 150 கிட்ட சேக்கெட் வச்சிருக்கும் போது அவுட் ஆகிருப்பார். கடைசி ஒரு ஓவருக்கு இந்திய அணி வெற்றி பெற 10 ரன் தேவைப்படும். கிரீஸில் இருந்த திலக் வர்மா முதல் பாலை விட்டுருப்பார். அடுத்த பால் 6 அடிச்சிருப்பார். ஸோ இந்திய அணி வெற்றி பெற 4 பாலுக்கு 2 ரன் தேவைப்படும் போது திலக் வர்மா சிங்கிள் வச்சிருப்பார். அடுத்ததாக வந்த ரிங்கு சிங் ஃபேஸ் பண்ண முதல் பால்லையே சைட்டில் பவுண்டரி அடித்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சிருப்பார். ரிங்கு சிங் இந்த ஆசிய கப்லேயே ஒரு பால் தான் பிடிச்சாரு. அது ஃபைனல் வெற்றி பாலாக மாறிடுச்சு. ஸோ இந்திய அணி 19.4 ஓவர் முடியல 5 விக்கெட்டில் போயிருக்கு 150 ரன் அடித்து ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக திலக் வர்மா 53 பாலுக்கு 69 ரன், 3 பவுண்டரி, 4 சிக்ஸ் அடித்து இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சார். இதனால் அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. இந்த சீசனில் அதிக ரன் அடித்து கலக்கின அபிஷேக் சர்மாவுக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. இந்த 2 அவார்டை மட்டும் தான் இந்திய வீரர்கள் வாங்கினாங்க. ஃபைனலுக்கான ட்ராஃபியும் மெடலும் ஃபைனலில் ஜெயித்த இந்திய அணி வாங்கலை. ஏன்னா இந்த 2ஐயும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மற்றும் ஆசிய கோப்பை கவுன்சிலிங் சேர்மனுமான பாகிஸ்தான் அமைச்சர் மெஹிசின் அவர்கள் கொடுக்க வந்ததுனால இந்திய வீரர்கள் இந்த 2ஐயுமே வாங்காமல் வெற்றியை கொண்டாடி இருக்காங்க. ஸோ இந்திய வீரர்கள் அவங்க இந்த அவார்டை கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோன்னு
சொல்ல, அதுக்கு நான் தான் குடுப்பேன் இல்லன்னா வாங்காம போங்கன்னு சேர்மனும் சொல்லியிருக்காராம். இது பரபரப்ப கிளப்பியிருக்கு. இதனால சூரியகுமார் யாதவ் கேப்டன் மெடல் இருக்கிற மாரி கற்பனையில வெற்றிய கொண்டாடியிருக்காங்க. பதக்கமே இல்லாம பாகிஸ்தான வீழ்த்தி ஃபைனல்ல ஜெயிச்ச இந்திய அணி வெற்றிக்கு பிறகு வெளியேறியிருக்காங்க. கோப்பையும் தற்போது இந்திய அணிக்கு கொடுக்கல. இது தற்போது பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா, இந்த ஆசிய கோப்பையிலேயே இந்திய அணி ஒரு மேட்ச் கூட தோக்காம ஃபைனல்ல பாகிஸ்தான வீழ்த்தியிருக்காங்க. ஸோ, அப்படியாப்பட்ட இந்திய அணிக்கு பரிசு தொகையும், மெடலும், ஃபைனலுக்கான ட்ராஃபியையும் குடுக்காம விட்டது பரபரப்ப கிளப்பியிருக்கு. ஸோ, இந்திய அணி ஃபைனல்ல ஜெயிச்சு கோப்பைய இல்லாம வெற்றிய கொண்டாடியிருக்காங்க. பரிசு தொகையும், மெடலும் வாங்கல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கருத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.